திருக்கோவிலூர் மற்றும் ஆதி திருவரங்கம் 42வது திவ்ய தேசம். பூங்கோவல் நாச்சியார் சமேத திருவிக்கிரமப் பெருமாளே நமக. அரங்கநாயகி தாயார் சமேத அரங்கநாதர் பெருமாளே நமக. நடுநாட்டின் 42வது திவ்ய தேசம் 2 திருத்தலங்களை கொண்டது. ஒன்று திருக்கோவிலூர், மற்றொன்று ஆதி திருவரங்கம். 2 திருத்தலங்களும் தனித்தனியாக இருந்தாலும் ஒரே திவ்ய தேசமாக கருதப்படுகிறது. திருமங்கையாழ்வார் 2 திவ்ய தேசங்களையும் மங்களாசாசனம் செய்துள்ளார். திருக்கோவிலூர் வாமன திரிவிக்ரம அவதார ஸ்தலம். இந்த திவ்ய தேசத்தில்தான் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்ற முதல் 3 ஆழ்வார்களும் ஓர் இரவில் இடைகழியில் சந்தித்து பெருமாளையும் பிராட்டியும் நேரில் இருட்டில் நெருங்கியபடி சேவித்து 3 திருவந்தாதிகளை பாடிய தலம். இந்த திருத்தலத்தில் மூலவர் வலக்கையில் சங்கும் இடக்கையில் சக்கரமும் வலக்காலால் வையம் அளந்து நிற்கிறார். கோவிலுக்குள் இருக்கும் துர்க்கை வேதாந்திரமாக கருதப்படுவதில்லை. மகாபலியின் கர்வத்தை அடக்கி ஆட்கொண்ட ஸ்தலம். மகாபலி என்னும் அரசன் தான் தர்மத்தில் சிறந்தவனாக இருந்தாலும் தன்னைவிட புகழ்பெற்றவர்கள் யாரும் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அசுரகுல குருவான சுக்ராச்சாரியார் தலைமையில் மாபெரும் யாகம் நடத்தினான். அவனது ஆணவத்தை அடக்கும் பொருட்டு விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து யாகம் நடக்கும் இடத்திற்கு வந்து 3 அடி மண் தானமாக கேட்கிறார். வந்திருப்பது பெருமாள் என்பதை உணர்ந்து சுக்ராச்சாரியார் 3 அடி மண் தானம் தரவிடாது தடுக்கிறார். ஆனாலும் குருவின் பேச்சை மீறி தானம் தர மகாபலி ஒப்புக்கொள்கிறான். அப்போது மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து தன் பாதத்தின் 1 அடியை பூமியிலும் 1 அடியை ஆகாயத்திலும் வைத்துவிட்டு 3வது அடியை எங்கு வைப்பது என்று கேட்கிறார். வந்திருப்பது மகாவிஷ்ணு என்றுணர்ந்த மகாபலி தன் தலையை தாழ்த்தி தன் தலையை தவிர வேறு இடம் என்னிடம் இல்லை என்கிறார். விஷ்ணுவும் விடாது மகாபலியின் தலைமீது தன் பாதத்தை அழுத்தி 3வது அடியை தாரை வார்த்து தா என்று சொல்லி மகாபலி கெண்டியை எடுத்து தானமாக தர முயல சுக்ராச்சாரியார் வண்டு உருவம் எடுத்து கெண்டியை அடைத்து தண்ணீர் தரவிடாமல் தடுத்து விஷ்ணு தர்பை புல்லால் குத்திவிடுகிறார். இதனால் குருடாகி சுக்ராச்சாரியார் வெளியே போய்விடுகிறார். மகாபலி கெண்டியை எடுத்து 3வது அடியை தானம் செய்து மண்ணில் புதையுண்டு போனான். அவனது ஆணவத்தை இவ்வாறு அடக்கிய பின்பு மகாபலியை விஷ்ணு தன்னோடு சேர்த்து கொண்டார் என்று தல வரலாறு கூறுகிறது. வேறு எங்கும் இல்லாத வகையில் இக்கோவில் பெருமாள் வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் தாங்கியுள்ளார். மூலஸ்தானத்தில் மகாலட்சுமி, பிரகலாதன், மாபலி ஆகியோர் பெருமாளுக்கு வலதுபுறத்திலும் சுக்ராச்சாரியார், மிருகண்ட முனிவர் முதல் 3 ஆழ்வார்களான பேயாழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பொய்கையாழ்வார் ஆகியோர் இடதுபுறத்திலும் காட்சி தருகின்றனர். பாசுரம். திருமங்கையாழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகம். பாசுரம் எண் 2058. வற்பு உடைய வரை நெடுந்தோள் மன்னர் மாள வடிவாய மழு ஏந்தி உலகம் ஆண்டு வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேல் உய்த்த வேல் முதலா வென்றான் ஊர் விந்தம்மேய கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட கடிபொழில் சூழ் நெடு மருகில் கமலவேலி பொற்புடைய மலை அரையன் பணிய நின்ற பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. பாசுரத்தின் பொருள். பரசுராமராய் அவதரித்த போது மலை போன்ற உயர்ந்த தோள்களை உடைய கார்த்த வீரியார்ஜுனன் முதலிய மன்னர்களை அழியும்படி கூரிய மழுவை ஏந்தி போரிட்டான். ஸ்ரீராமனாய் அவதரித்து அரக்கர்களை அழித்து உலகை நெடுங்காலம் ஆண்டார். கண்ணனாய் அவதரித்த போது கடலில் மறைந்து கொண்டு மலையை அழிக்க தன் வேலை எய்து அனைத்து எதிரிகளையும் வென்றான். இப்படிப்பட்ட பெருமாள் எழுந்தருளியுள்ள திருக்கோவிலூரில் காவல் உடையது. காப்பவள் விந்திய மலையில் தவம் புரிந்தவளாய், மிகுந்த அறிவுடையவளாய், பற்றிய செயலை விடாதவளாய், எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவளான துர்க்கையாவாள். இத்திருக்கோவிலூர் சோலைகளால் சூழப்பட்டது. நீண்ட தெருக்களை உடையது. தாமரை மலர்ந்த தடாகங்களை உடையது. மலையமான் என்னும் அரசன் படிந்து நின்றிருக்கும் பெருமை உடையது. இதை தொழுவோம் வாருங்கள் என்று கூறுகிறார் திருமங்கையாழ்வார். நமது திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து 108 திவ்ய தேசங்களையும் தரிசிக்கவும். நன்றி. ஓம் நமோ நாராயணாய.